ஹலோ குட்டீஸ். இன்னைக்கு பாஜிங்கிற ஒரு குரங்க பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு அழகான பசுமையான காட்டுல தன் இனத்தோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்துச்சு. இது அப்பப்ப சிட்டிக்கு வந்து அங்க மனிதர்கள் பயன்படுத்துற பொருட்களை எடுத்துட்டு போய் தன் நண்பர்கள் கிட்ட இனத்துக்கிட்ட அந்த பொருளை போட்டு காட்டி விதையில காட்டிக்கிட்டு இருக்கும். அவங்க பாராட்டுறதெல்லாம் கேட்க கேட்க பாஜிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். யாருக்கு தான் பாராட்டுறத கேட்டா சந்தோஷம் வராது? அதையவே திரும்ப திரும்ப செய்ய தோணுமே. அதே தான் பாஜிக்கும். அதனால சிட்டிக்கு வந்து அப்பப்ப வித்தியாசமான பொருட்களை எடுத்துட்டு போய் தன் இன குரங்குகிட்ட விதை காட்டிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இப்ப மறுபடியும் சிட்டிக்கு வந்துச்சு அந்த பாஜி. அப்ப ஒரு மனிதன் தலையில ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு பாட்டை கேட்டுக்கிட்டு தலையும் ஆட்டிக்கிட்டு கையும் ஆட்டிக்கிட்டு காலும் ஆட்டிக்கிட்டு அவன் பண்ற வித்தையெல்லாம் பாஜிக்கு வித்தியாசமா தெரிஞ்சுச்சு. இது ஏதோ தலையில மாட்டிருக்கானே என்னன்னு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் அவன் அதை கழட்டி வச்சுட்டு ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குள்ள பாஜி அந்த ஹெட்ஃபோனை திருடிக்கிட்டு காட்டுக்கு ஓடி வந்துடுச்சு. இதுவும் அது காதுல மாட்டி பார்த்துச்சு. அதுல அழகான பாடல்கள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த மியூசிக் எல்லாத்தையும் கேட்டதும் இதுக்கும் நல்லா கையாட்டணும் தலையாட்டணும் டான்ஸ் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. டான்ஸ் ஆடவும் ஆரம்பிச்சிருச்சு. மற்ற குரங்குங்க எல்லாமே பாஜியை பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு. இது நல்லா டான்ஸ் ஆடுறியே அப்படின்ட்டு. அதனால அவன் பின்னாடியே ஓடி போய்கிட்டே இருந்துச்சு. அது என்னது வித்தியாசமா இருக்கு, எங்களுக்கும் கூடன்னு கேட்டுக்கிட்டே இருந்துச்சுங்களா மற்ற குரங்குங்க எல்லாமே. இல்ல இல்ல, நான் அப்புறம் தரேன்னு இது ஒவ்வொரு மரமா தாவி போய்கிட்டே இருந்துச்சு. எல்லா குரங்குங்களும் பாஜியை பின்தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு. எல்லாம் இதுங்க இப்படிதான் பண்ணுதுங்க அப்படின்ட்டு பாஜி கண்டுக்கவே இல்லை. யார் கையிலயுமே சிக்காம ஒவ்வொரு மரமா தாவி தாவி போய்கிட்டே இருந்துச்சு. ஆனா மற்ற குரங்குங்க கத்துறத நிறுத்தவே இல்லை, கத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இவங்க கத்துறது பாஜியோட காதுல விழவே இல்லை. ஏன்னா அதோட காதுல மியூசிக் மட்டும்தான் விழுந்துகிட்டு இருக்கு. ஒரு மரத்துல போய் அது தாவி பிடிக்கும்போது அந்த மரம் முறிஞ்சு கீழே விழுந்துடுச்சு பாஜி. அது மேல மரக்கிளைகளும் விழுந்துடுச்சு. நல்லா சிக்கிக்குச்சு. அதுல செதறி அந்த ஹெட்ஃபோனை தவறி அந்த பக்கம் கீழே விழுந்துச்சு. மற்ற குரங்குங்க எல்லாம் ஓடி வந்து பாஜியை திட்டுன்னு திட்டுச்சு. எத்தனை தடவை கத்துது அந்த மரத்தில் மேல போகாத பிடிக்காதன்னு. அதுக்காக தான் என்னை துரத்திட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. ஆமா, பின்ன எதுக்காக அப்படின்னு. இல்லை, நீங்க இதுதான் கேட்க வரீங்க, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், இப்பெல்லாம் எனக்கு அடிபட்டு போச்சு அப்படின்னு வருத்தப்பட்டுச்சான். உனக்கு என்ன, நாங்க பேசுறதுல காதுல விழவே இல்லையா அப்படின்னு. இல்ல விழல, பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு பாஜி சொல்லிச்சான். அப்புறம் பாஜிக்கு அப்பதான் புரிஞ்சது, இந்த பாட்டு கேட்குறோங்கிற சுகத்துல நமக்கு வர ஆபத்து நமக்கு தெரியாமலே போயிடுச்சு. நம்மளை காப்பாத்தணும்னு முயற்சி பண்ணவங்களோட ஹெல்ப்பும் அவங்க நமக்காக கத்தியிருக்காங்க, அதுவும் நமக்கு கேட்கவே இல்லை. இனிமே இந்த பொருளை நாம மட்டும் இல்லை வேற யாருமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அதை சுக்கு நூறா உடச்சி போட்டுருச்சோம். அப்புறம் அடிபட்ட அந்த பாஜி தப்ப புரிஞ்சுக்கிச்சு. மனிதர்கள் யூஸ் பண்ற பொருள் எல்லாமே நாமளும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சா அவ்வளோதான், நமக்கு இது வரைக்கும் அடிபட்டதே போதும், இனிமே இந்த காட்டை விட்டு வெளியே போகவே கூடாது அப்படின்னு பாஜி முடிவு பண்ணிடுச்சு. அந்த காட்டிலேயே தன் இனத்தோட சந்தோஷமா வாழவும் ஆரம்பிச்சிடுச்சு. இதுதான் கிட்ஸ் உங்களுக்கும். பப்ளிக் பிளேஸ்ல ஹெட்ஃபோனோ இயர்ஃபோனோ நல்லா பாட்டு வச்சுக்கிட்டு மியூசிக் வச்சுக்கிட்டு இல்லை ஃபோன் பேசிக்கிட்டு எங்கேயும் நடக்கக்கூடாது, போகவும் கூடாது. ஃபோன் பேசிக்கிட்டே ரோடு கிராஸ் பண்ணுறது, இல்லை ரயில்வே கிராஸ் பண்ணுறது, ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே ரயில்வே கிராஸ் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப தப்பு. நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் பெரியவங்களோ இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களோ அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா தப்புன்னு உணர்த்துங்க, சரிங்களா? ஏன்னா பாஜிக்கு ஏற்பட்ட மாதிரி பல பேருக்கு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. எத்தனை பேர் நமக்காக கத்துனாலுமே அவங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை யாராலையும் தடுக்க முடியறதில்ல. அவங்களோட அந்த மியூசிக்கு அவங்களுக்கே எண்டா போயிடுது. நீங்களும் இதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாமளும் நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும். மியூசிக் மட்டுமே வாழ்க்கை இல்லை. மியூசிக் கேட்கறதுக்குன்னு அதுக்கான இடம் இருக்கு, வீடு இருக்கு. வீட்டுக்குள்ள நீங்க எவ்வளோ வேணாலும் சவுண்ட் வச்சுக்கிட்டு கேட்கலாம்.
ஹெட்ஃபோனு, இயர்ஃபோனு அதிக நேரம் பயன்படுத்தவும் கூடாது. அது காதுக்கும் நல்லது கிடையாது. முக்கியமா பப்ளிக் பிளேஸ்ல யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா, உங்களுடைய கவனம் முழுக்க அந்த மியூசிக்ல போயிடுச்சு அப்படின்னா, சுத்தி என்ன நடக்குதுன்னு உங்களால உணரவும் முடியாது. மத்தவங்க எவ்வளோ கத்துனாலும் உங்களால கேட்கவும் முடியாது. அத புரிஞ்சு நடந்துக்கோங்க. தேங்க் யூ.